கீரை பொடி அரைச்சிட்டாங்களா அத்தை? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. போய் நானே கிட்ட நின்று டக்குன்னு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க பாக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாக்கெட் போடுறத வச்சுட்டு எனக்கு அரைச்சி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சுபா வந்து மேலே பெட்டி பார்சல் போட்டுட்டு இருப்பாங்க. பார்சல் போட பெட்டி போட இருக்கு. அதனால நின்று அரைச்சி கொடுத்தேன். மாமா போசிருந்தோம்னா மாமா கொண்டு வச்சுட்டு வந்திருப்பாவில சாயந்தரமா அரைச்சி கொடுங்க அப்படின்னு. அவங்க சாயந்தரம் வேலை பார்த்துட்டு நேரம் தான் அரைப்பாங்க. பாக்கெட் போட்டு முடிச்சுட்டு இல்லைன்னா வச்சுட்டு நாளைக்கு அரைப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து தான் அரைப்பாங்க. நான் போய் டக்குன்னு சுபா மாடியில் இருந்துச்சா கட்ட கட்ட கடன்னு அரைச்சி அடிச்சுட்டு உட்காந்துட்டேன். சூப்பர் பொடியாக இருக்குப்பா. கலர் பாரு பச்சை பச்சேன்னு அவ்வளோ ஒரு அருமையாக வாசமாக சூப்பராக இருக்குது. நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு இதுதான் நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொடி. நிறையா பேர் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. சாப்பாட்டில் போட்டு ஒரு நல்ல நெய்யோ ஊற்றி பிடிச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை பொடியும் சரி கருவேப்பிலை பொடியும் சரி ரெண்டுமே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஒரு பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக கலர் மாறாமல் நம்ம வறுத்த கையோடு ஓடி போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வாழைக்காயை கொண்டாந்து வச்சுருக்க பச்சி போட்டு கொண்டு வந்துருந்தா தின்னுட்டு டீ குடிச்சிருக்கலாம்ல. டீயை போட்டு எடுத்துட்டு வாழைக்காயை மட்டும் எடுத்துட்டு வர்றாங்க. இது வந்து இதை அரைக்க போனேன்னா அங்கே ஒருத்தவங்க கொடுத்தாங்க கொள்ளையில் காய்ச்சதுன்னு. அதில் 2 காய் விட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். இது இப்போ பச்சி போட்டதா அது நான் வரத்துலேயே கையில் டீயை விட்டாங்க. நான் இப்போ வாழைக்காங்க நான் வரையில கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். இதில் இப்போ டீயை குடிச்சிட்டுங்க நான் அப்புறமா பச்சி போட்டு தரேன். பச்சி இல்லை, நீங்கள் அத்தாச்சி சொன்னாங்கல்ல யாரோ இப்போ உங்க பக்கத்து வீட்டில் வாழைக்கால பக்கோடா செஞ்சு கொடுத்தாங்கன்னு. ஆமாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு. அதை செய்யுங்க. அது செஞ்சுருவோமாண்ணா? பக்கடா செஞ்சுருவோமா? சரி பக்கடா செஞ்சிடலாம். இப்போ 2 வாழைக்காயும் நல்லா வீட்டில் காய்ச்ச காய்ங்க, நல்லா தேர்ன காய் வரணும். இந்த மாதிரி நல்லா தேர்ன காயாக எடுத்துக்கணும். இதை இப்போ நல்லா நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி அவிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதானே கையில்? ஆமாம்மா அவிச்சுக்கணும் தான் சொன்னாங்க. கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து இந்த பொடி மற்றபடி மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் முறுக்கு மாவு நம்மள்கிட்ட எல்லா மாவு ஐட்டமும் இருக்குது, எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது. பொடியில் வந்து 3 வகையான பொடி இருக்குது. சூப்பரான பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். யாருக்கு வருமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்குன்னு வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க காப்பி குடிச்சிடலாம். கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லா மை மாதிரி வேக வைக்க வேண்டியதில்லை. மை மாதிரி வேக வச்சுட்டிங்கன்னா வழுக்குன்னு இருக்கும் பக்கோடா. நம்ம இந்த மாதிரி உடைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டா ஒரு அளவுக்கு ஒரு 3/4 வெக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு சேர்த்துடலாமா? இந்த மாதிரி கையாலேயே உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இல்லையா மிக்சியில் போட்டு ஒவ்வொரு சுற்றி எடுத்துக்கலாம். மாதிரி தூளாக உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இதில் என்னென்ன ஜாமான் சேர்க்குறதுன்னு பார்க்கலாமா? வாழைக்காய் பக்கடாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்மா. வாழைக்காய் அதுக்கு ஒரு 100 கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கடலைப்பருப்பை இந்த மாதிரி நரப்புறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வடக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி தான், அதோட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து நான் கையாலேயே பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கேன் வாழைக்காயை. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் வாழைக்காய் வேகையிலலாம் உப்பு போடல, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு 4 பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன்கிட்ட காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன்கிட்ட மிளகாத்தூள், நல்லா 1 கரண்டி நம்ம குழம்பு கரண்டியால் 1 கரண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ போய் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வந்து அப்புறமா பிசைஞ்சு எண்ணெய் சூடு வந்து டக்குன்னு அள்ளி போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போட்டதை காமிக்கல. இப்போ நான் எப்படி போடுறேன்னு காமிச்சிடுறேன். அதுக்குள்ளே கையில் ஒரு வேலை ஓடிச்சு, அதுக்குள்ளே நான் கொஞ்சம் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிட்டேனா. ஏன்னா நம்ம மறுபடியும் அரிசி மாவெல்லாம் சேர்த்தோம், அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைஞ்சாதான் இந்த அளவுக்கு வரும். அப்போ தான் நம்ம எடுத்து எண்ணெயில் கிள்ளி விட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு மெதுபாக்கடை மாதிரி தாங்க டக்குன்னு கொஞ்சம் கிள்ளி விட்டு ரொம்பவும் பெருசாக போட்டோம்னா உள்ளே வேகாது, மேலே வெந்துடும். கொஞ்சம் சின்ன குட்டியாக இப்படியே கிள்ளி விட்டுக்கணும். வாழைக்காய் மெது பக்கடா
வேகட்டும் பார்ப்போம். எப்படி சூப்பராக வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா மேலே நல்லா மொரன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டா அருமையான வாழைக்காய் மெதுப்பக்கடா சூப்பராக பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெதுப்பக்கடா போடுவோம், கடல மாவு சேர்த்து அரிசி மாவு சேர்த்து மெதுப்பக்கடா போடுவோம், வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு. அது வந்து ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி சாப்பிட்டா இருக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிட்டுப்போம், வீட்டில் செஞ்சோம்னாலும் அப்படி தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலைப்பருப்பு நரப்புறன்னு அரைச்சி போட்டு வாழைக்காய் வேக வச்சு போட்டிருக்கோமா, அந்த சோம்பு வாசத்தோட அந்த கடலைப்பருப்பு நரப்புறன்னு இருக்கிறதோட சாப்பிடல இது ஒரு தனி டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருக்குதுங்க. நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வாழைக்காய் இருந்தீங்கன்னா நல்லா முத்துன வாழைக்காய் எடுத்துங்க. வாழைக்காய் எடுத்திங்கன்னா வழுக்குன்னு இருக்கும். நல்லா முத்துன காயாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க வாழைக்காய் பக்கோடா. பக்கோடா ரொம்பவே அருமையாக இருக்குது. சும்மா சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு கடலைப்பருப்பு 2 வாழைக்காண்டா ஈஸியாக, ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க. வாழைக்காய் ஓசியில் விட்டாங்க, வாங்கி செஞ்சாங்க. இதே மாதிரி நீங்களும் வாழைக்காய் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு முடிச்சுட்டு டக்குன்னு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே மண்ணாடி வேலை வந்துருந்துச்சு, மண்ணாடி போயிட்டு வந்தாச்சு. இன்னும் மண்ணாடி போய் சாமிக்குள்ள ஜாமான்லாம் கொஞ்சம் சரியாக போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு கையிலுக்கு ஒரு சட்டை எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு பட்டு புடவைக்கு திருவாரூரில் போய் 2 கடையில் பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது. மன்னார்குடியில் போய் வீடாவை இருந்துச்சு, சூப்பராக எடுத்துகிட்டு வந்து அதையும் தைக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.